சூரியமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. தாராவும் சங்கரபாண்டியனும் புதுசா ஒரு மந்திரவாதிய பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர் நம்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அதுவாடா, மாரிக்கு ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குல்ல. ஆமா சிஸ்டர். இப்போ கொஞ்ச நாளா வந்து அந்த சக்தி எதுவும் இல்லாம இருக்குல்ல. சிஸ்டர் சொல்லுங்கங்கிற மாரி சங்கரபாண்டி வந்து கேட்டோனே, அந்த சக்தி இல்லாம ஆனதுக்கு இவங்க தான் முழுக்க முழுக்க காரணம். மாரியோட சக்திய வந்து அடக்குற அளவுக்கு இவங்க பெரிய ஆள்னா, நம்ப எடுத்தோனே இவங்கள வந்து பார்த்துருக்கலாமே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அங்க இருந்தப்ப இத பத்தி தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களோ? சூப்பர்! நீங்க வேற லெவல்ல கில்லாடி. வாங்க போலான்னு சொல்ட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க பேர் என்ன? மித்ரா. என்னது மித்ராவா? அப்பன்னா வந்து பெண் சாமியாராங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமா. பெண் மந்திரவாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரி வாங்க உள்ள போலான்னு சொன்னோனே, நான் தான் மொதல்ல அவங்கள கூப்பிடுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, மித்ராஜி, மித்ராஜிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ரூம்லயா வந்து கூப்பிடுறாங்க. சிஸ்டர் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம வேணா இன்னொரு நாள் வருவோமா? அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருடா. அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வருவாங்க? கதவு தான் வந்து சாத்தியிருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அவங்க கண்ணு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்கிறாங்க. திருப்பி மறைஞ்சு போறாங்க. பக்கத்தில வந்து நிக்கிறாங்க. தள்ளி, தள்ளி வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து இங்கேயும், அங்கேயும் வந்து மாறி, மாறி நிக்கிறாங்க. சங்கரபாண்டி வந்து பார்த்தோனே வந்து, "சிஸ்டர் என்ன சிஸ்டர் இவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்கன்னு பார்த்தா, இப்படியெல்லாம் மாயாஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சிஸ்டர்ங்கிற" மாரி சங்கரபாண்டி வந்து ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல. "சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட வந்து பேச வேண்டியது நெறையா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தாராலேருந்து எல்லாரும், "நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் ஏகப்பட்ட வாட்டி தோத்துருக்கேன். அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆமா, மாரியோட சக்திய வந்து ஒரு 30 நாளைக்கு இல்லாம சொன்னீங்க. அதுதான் என்னால செய்ய முடிஞ்சுச்சு. அடுத்தது என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இப்ப ஃபங்ஷன் வந்து வச்சிருக்கோம். அந்த ஃபங்ஷன்ல நான் வந்து ஜெயிக்கணும். இந்த 20 நாள்ல நான் செய்ய வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் செய்யணும்னா, இது நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். இத வந்து தேவி அம்மா வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கணும். அவ்வளோதானே, அனுப்பிச்சு வச்சுட்டா போச்சுன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து ஒரு நெளிஞ்சிட்டு இருக்கிற பொருள வந்து உண்டாக்குறாங்க அந்த இடத்துல. "என்ன சிஸ்டர் இது?" அப்படின்னு சொல்லும்போது, அது உசு உசுன்னு சவுண்ட் குடுத்துட்டு இருக்கு. "என்ன நீங்க? இத பார்த்து வந்து நீங்க பாட்டுக்கு வந்து கேஷுவலா நின்னுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொன்னோனே, "சிஸ்டர் வந்து பில்டப்லாம் குடுத்தீங்க. சாதாரண ஒரு விஷயம் தானே." "என்னது சாதாரண விஷயமா?" அப்படின்னு சொன்னோனே, அது வந்து 7 அடிக்கு வந்து நின்னுட்டு நிக்குது. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஓகே, ஓகே. ஆனா, மாரி வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து ஜெயிச்சிருக்கா. நாங்களும் வந்து அத்தன வாட்டி மல்லு கட்டுனப்ப, தெய்வ சக்தி உள்ள அம்மன் நாகம் வந்து வந்திருக்கு. அவங்க வந்து மாரிக்கு வந்து உதவி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க என்னதான் மாயாஜாலம் மூலியமா உருவாக்குனாலும், அம்மன் முன்னாடி உங்களால நிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்டோனே, அப்படியே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. என்ன சொன்னீங்க? சங்கரபாண்டி சொன்னதெல்லாம் தப்பானதா இருக்கலாம், நமக்கு கோவம் ஏத்துற மாரி. ஆனா, அவன் சொன்ன விஷயம்லாம் உண்மதான். மாரிக்கு தெய்வ சக்தி இருக்கு. அதுவும் அம்மன் சம்மந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டு, வந்துட்டு போவாங்க. அந்த விஷயத்துல என்ன செய்ய போறோம்? அப்படின்னு சொன்னோனே, சரி. ஆனா இந்த வாட்டி நீங்க என் சக்திய வந்து குறைச்சு எடை போடுறீங்கல்ல, அப்படின்னு சொல்லும்போது, இந்த இதுக்கு வந்து ஏகப்பட்ட சக்தி வந்து குடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சூர்யாலேருந்து எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து துணிய வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாரி வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க. சித்தர வந்து பார்க்கணும். நாளைக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா இல்லையான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்ட்டு, அப்படியே அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்னோனே சோழிய உருட்டி போடுறாங்க அந்த இடத்துல. உருட்டி பார்த்தா தான் தெரியுது. உடனே வந்து, "மாரி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து குழந்தை முன்னாடி வரப்போகுதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஆச்சு? நீ மொதல்ல அதுக்கு பால் வச்சுட்டு வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பன்னா பிரச்சனை?" "ஆமா. நெளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தினால தான் வரப்போது. நமக்கு தான் வந்து அம்மன் இருக்காங்களே, அவங்க இருக்கும்போது எதுவும் தடை வருமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா. அது மேக்ஸிமம் வந்து நடக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஆனா அதுலேருந்து தப்பிக்கணும்னா, போய் வந்து பால் வச்சுட்டு வாம்மான்னோனே" அப்படியே ஒரு புத்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில வந்து பால் வந்து விக்கிறாங்க. "நாகாத்தம்மா, நீங்க தான் வந்து எங்கள வந்து காப்பாத்தணும். ஆனா, எப்படி இதெல்லாம் நடக்கப் போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் எப்படி இருந்தாலும் எங்கள வந்து வழிநடத்தணும். என் பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பார்த்துக்கணும். வாசுகி அம்மா, உங்களோட அருள் எனக்கு கண்டிப்பா வேணுங்கிற" மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாரி உடனே வந்து பால் வச்சாங்கல்ல, பால மட்டும் குடிச்சுட்டு, "நான் இருக்கேன் போங்கிற" மாரி பூவ எடுத்து தூக்கி அவங்க மேல வந்து போடுது. நம்ம மாரி மேல. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "சரி மாரி, நீ போயிட்டு வா. எதுக்கும் வந்து ஜாக்கிரதையா இரு. உனக்கு இந்த அம்மன் நாகம் வந்து உதவி செய்யுங்கிற விஷயத்துல மாற்று கருத்துக்கு எதுவும் இல்ல. இருப்பினும் எப்பேறுபட்ட சக்தி வந்து நம்ம கூட இருந்தாலும், நடக்கிற விஷயத்த யாராலயும் தடுக்க முடியாது. கொஞ்சம் உஷாரா இரு. அப்பன்னா நீங்க சொல்றது ஆமாம்
வச்சு பேசுறாங்க. என்னது எப்போதும் வந்து ஆறுதலா வந்து சொல்லுவாப்புல. தடைகளுக்கு மீறி வந்து வெற்றி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஆனா இவரே வந்து சோதனைக்கு மேல சோதனை வருங்கிறாரே! இத நடக்கிறத தடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். மேக்ஸிமம் நடந்து தான் தீருங்கிற மாரி சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லி மாறி வந்து யோசிச்சுட்டே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. எல்லாருக்கும் வந்து சூர்யா வந்து துணி எடுத்து குடுத்துட்டு இருக்காங்க. துணி எடுத்து முடிச்சோனே, தாரா வந்து மூக்குத்தி, கம்மல் இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு கொலுசுலேருந்து. "இந்தாப்பா நான் வந்து எனக்காக வந்து வாங்குனேன். உனக்கு இந்த மாடல்லாம் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பார்த்து பார்த்து வந்து குழந்தைக்காக நாளைக்கு ஃபங்ஷன் நடக்குதுல்ல, அதுக்காக வாங்கிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே காட்டுறாங்க. சூப்பர்ம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாரி சூர்யா வந்து எப்போதும் போல சிரிச்சுட்டு போறாங்க. சிஸ்டர் நீங்க சாதிச்சிட்டீங்க சிஸ்டர். மாப்பிள்ளைய எப்படி பேசினா வந்து உங்க வழிக்கு கொண்டு வர முடியும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குல்ல. ஆமான்டா இது கூட தெரியாதா என்னங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தேவி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தேவி நீ மிந்திக்கிறியா? நான் மிந்திக்கிறேனான்னு பார்த்தோம். இப்ப கண்டிப்பா நான் தான் மிந்திக்க போறேன். இதுல மாற்று கருத்துக்கு ஒரு வேலையும் இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம தேவி அம்மா அவங்க பார்த்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. போ போ எப்படி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து போறாங்க. கோயிலுக்கு போனோனே, என்னைக்கு வந்து காது குத்தி, இது மாரி பண்ண போறீங்கங்கிற மாரி கேட்டோனே, மொட்டை அடிக்க போறீங்களாங்கிற மாரி கேட்குறாங்க அங்க இருக்கிறவங்கலாம். இல்ல காது மட்டும் தான் குத்த போறோங்கிற மாரி ஹாசினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் சிரிச்ச முகமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிச்சுருவோம்ல சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிப்பா பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் சூதாரணமா நடந்துக்கணுங்கிற மாரி சொன்னோனே, ஃபங்ஷன் வந்து கோலாகலமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பூங்குன்றன் வந்து வராங்க. முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நீங்க தாரான்னு என்கிட்டயாவது ஒத்துக்க வேண்டியது தானே! நான் தான் தாரான்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல. எனக்கு எதுக்குப்பா? நீ எந்த பக்கம், என்ன வீடியோ எடுப்பேன்னு யாருக்கு தெரியும்? அப்படி இருக்கும்போது, நானா எதுவும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற மாரி மனசுல நெனச்சிட்டு இருக்கிறப்ப, நான் மாயா தான். நீங்க தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மித்ரா வந்து மாயாஜாலம் மூலியமா வந்து, அந்த விஷயத்த வந்து தேவிக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கலான்னு சொல்ட்டு, அப்படியே தேவிய தேடி ஒரு பொருள் வந்து நெளஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்க. ஓகே. நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன சிஸ்டர் உங்ககிட்டயே வந்து ஆதாரத்த கேட்டு நிரூபிச்சு காட்டுவான் போல இருக்கே. அவன் என்ன வேணாலும் செய்யட்டும்பா. நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தான் இந்த வாட்டி ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பூங்குன்றதுக்கு முன்னாடி எல்லா சவால்லையும் ஜெயிச்சதுக்கப்புறம், நானே போய் நான் தான் தாராங்கிற விஷயத்த வந்து சொல்ல தான் போறேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தாரா. ஒரு பக்கம் மாறி வந்து இது மாரிலாம் பிரச்சனை நடக்க போகுதுன்னு சித்தர் வந்து சொல்லிட்டாங்க. சித்தர் சொல்லிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. இருக்கிற ஒரு பொருள்னால தான் தேவி அம்மாவுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது. இத வந்து சித்தர் வந்து சொல்ட்டாங்க. சித்தருக்கும் வந்து ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் எங்கள காப்பாத்தியும் குடுத்துருக்காங்க. அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் தாரா தான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா. தாராவ மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம்னு சொன்னோனே, பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, அப்படியே எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபங்ஷன் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு போல. வீட்டுக்கு வந்தோனே வந்து தேவி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மித்ராக்கு. "என்ன இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கலையே?" "ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தடைய எப்படி மாறி வந்து தகர்த்து எறிய போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.